உங்களோட விபச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு வரல. நாங்கள் இந்த தேசத்தை மேற்கொண்டு எரிக்கோவை பிடித்துட்டு தாண்டி போறோம். அப்படியா? ஆமா, உங்களை குறித்து கேள்விப்பட்டோம், எகிப்திலிருந்து வருகிறவர்கள். ஆமா, உங்களோடு உங்கள் தேவன் இருக்கிறாரே. உங்களை குறித்து வந்த செய்தியினாலே எங்கள் தேசத்தில் இருக்கிறவங்களாம் கலங்கி போயிருக்கிறாங்களே. ஆனால் எனக்கு கலக்கம் இல்லை. அந்த தேவனோடு கூட நானும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்க பிரியமானவரே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுவதற்கான அடிப்படை எங்க திரும்ப ஸ்டார்ட் ஆகுது? அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், குப்பையில் இருக்கலாம், விபச்சாரத்தில் இருக்கலாம், வேசித்தனத்தில் இருக்கலாம், ரவுடியா இருக்கலாம், கொலைகாரனா இருக்கலாம். ஒன்றுத்துக்குமே ரெஃபரன்ஸ் கொடுக்க கூடாத ஒரு காரியத்தை எடுத்து சொல்லக்கூடுவதற்கு ஏதுவான குடும்பத்தின் பின்னணியை சாராதவனாக இருக்கலாம். ஆனா அவனுடைய உள்ளத்துல தேவனுக்கான ஒரு ஏக்கம் இருந்துச்சுன்னா அது ஆசீர்வாதத்திற்கான அடித்தளம், ஆரம்பம். அங்கதான் ஒரு காரியம் துவங்கி வைக்கப்படுகிறது. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? அல்லேலூயா, ஆமென். ராகாப் சொல்றா, அவளுக்கு அன்னைக்கு அவங்கள ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்திட்டு அவளுக்கு கொடுக்கிற கொஞ்சம் வெள்ளி காசோ கொஞ்சம் பணமோ அவளுக்கு போதுமானதாக இருப்பதற்கு ஏதுவாய் அவனுடைய இருதயம் இல்லை. அவர்கள் சொல்லுகிற இஸ்ரவேலின் தேவனை பற்றி செய்தியினாலே கவரப்பட்டு சொல்லுகிறார், நான் கேள்விப்பட்டேன், உங்கள் தேவனை பற்றி அவருடைய வல்லமையை பற்றி கேள்விப்பட்டேன், நான் உங்களோடு சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதெல்லாம் பைபிள்ல இருக்கிறதா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு புரிதலுக்கு தக்கவாறு. அப்ப அவங்க எரிகோவை பற்றி சங்கதிகள் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஒரு சிவப்பு நூல் கயிறை கட்டி வச்சிரு, நாங்கள் மீண்டும் வருவோம், அப்போ உன்னையும் உன் குடும்பத்தை நாங்கள் தப்பு வித்து எங்களோடு கூட்டிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல வேவு பார்க்க போனவர்கள் திரும்பி வருகிறாங்க. எரிகோவை எக்காலம் ஊதி பிடிக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமென். யுத்தம் நடக்கல. 2400 அடி தடிமன் உள்ள அகலம் உள்ள அந்த பெரிய எரிகோ கோட்டையின் மதிர் சுவர் 7 நாள் தினந்தோறும் எக்காலம் ஊதுனா. 7வது நாள் 7 தரம் எக்காலம் ஊதி, 7வது தரம் கர்த்தர் நல்லவர் என்று எக்காலத்தை ஊதி, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று 7 தரம் எக்காலத்தை ஊதி அவர்கள் சுத்தி வந்தபோது மதில் சுவர் ஒரு யுத்தம் நடத்தாமலே உடைஞ்சு விழுந்தது. அது கர்த்தருடைய அதிசயமான செயலா இருந்தது. ஆமென்.